ஹொசூரில் 3 மலைக்கோவில் இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, சிவன். நாங்கள் வந்தது ஹொசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க சிவன் கோவில். எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி பைக்லேயே வந்துட்டோம். எங்களுக்கு ரீச் ஆக 45 மினிட்ஸ் ஆச்சு. இந்த சிவன் கோவிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ரோட் வழியாகவும் போகலாம், ஸ்டெப்ஸ் வழியாகவும் போகலாம். எங்களுக்கு ஸ்டெப்ஸில் போக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் பைக்கை கீழே பார்க் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ்லேயே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே 200 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஸ்டெப்ஸ் வழியாக வந்தீங்கன்னா கேவ் டெம்பிள், கால பைரவரை பார்க்கலாம். இந்த கேவ் டெம்பிளில் தான் குண்டப்பா சித்தர் சிறு வயதிலிருந்தே தவம் செஞ்சுட்டு வந்தாங்க. இவரோட ஜீவ சமாதி இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இவருக்கு ஆப்போசிட்டில் குகைக்குள்ளே தான் கங்காதீஸ்வரர் சிவனும் இருக்காரு. இங்கே மெடிடேஷன் பண்ணும்போது மன நிம்மதி கிடைக்கும். கேவ் டெம்பிள்லேருந்து லெஃப்டில் கீழே இறங்கி போனீங்கன்னா பைரவரை பார்க்கலாம். அப்படியே உள்ளே போனால் நிறைய அழகான பாறைகள் பார்க்க முடியும். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மேலே இருக்க கோவிலை பார்க்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் மேலே வந்தோம்னா கல் மேலே கல் அடுக்கி வச்சுருந்தாங்க. இதோட அர்த்தம் ஃப்யூச்சரில் சொந்த வீடு கட்டுவோம்ன்ற நம்பிக்கை. இதே மாதிரி திருப்பதியில் எல்லா மலைக்கோவில்லையும் பார்த்துருப்போம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோவில் 800 வருஷம் பழமையானது. நாங்கள் சீக்கிரம் போனனால க்ரௌட் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இங்கே பெரிய நந்தி சிலை இருந்ததாக சொல்கிறாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சாமி கும்பிட உள்ளே போனோம். உள்ளே வீடியோ அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோ எடுக்கல. வெளியே வந்ததும் தெப்ப குளத்தை பார்க்கலாம். இங்கே என்ட்ரன்ஸ் முன்னாடியே பொரிக்கடலை, அர்ச்சனை பொருட்கள்லாம் இருந்துச்சு. அப்படியே நடந்து போனால் ஹொசூர் சிட்டியோட ஃபுல் வியூ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். படி ஏறி இறங்குறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா இங்கேயும் உங்களால் ஹொசூரோட ஃபுல் வியூவை பார்க்க முடியும். இங்கே ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் 2 வழி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது ரோட் வழி. ரோட் வழியில் வரும்போது சின்ன கோவில் இருந்துச்சு. எங்களுக்கு டைம் இல்லைன்றனால எங்களால் பார்க்க முடியல. இது எந்த கோவில்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம ஏகே லைஃப் ட்ரையல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.